ஒண்ணுமே இல்ல, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு, ஓய் பிரிவு, சட்டு பிரிவு பாதுகாப்பு. ஒரு நாள் ஐசூஸ்ல வருவேன், இன்னைக்கு பார்த்தா ஒரு நாள் ஃபார்ச்சுனர்ல வருவேன், இன்னைக்கு வந்து டாடா கம்பெனியோட பிரிட்டிஷ் பிராண்ட் ஒன்று வாங்கினாங்க, ரேஞ்ச் ரோவர். அந்த ரேஞ்ச் ரோவர்ல ஏதோ ஒரு மாடல் வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது? நீ சினிமால ஒருவேளை இயக்குனரா இருந்த போய் சம்பாரிச்சிருப்போம். இப்போ அப்போ சம்பாதிச்சதா? அவருக்கு 2.5 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்களா இயக்குனரா இருக்கும்போது? அந்த ரேஞ்ச் ரோவர் கார் 2.5 கோடி என்னமோவா? இன்னைக்கு இருக்க இயக்குனர்களுக்கே அவ்வளவுதாங்க. அதுவும் நல்லா ஹிட் கொடுத்தாதாங்க. அது கூட அவர் இயக்குனர் இருந்தா ஒரு 15 வருஷம் இருக்குமா, 20 வருஷம் இருக்குமா இயக்குனரா இருந்து? ஆமா, 20 வருஷம். 20 வருஷம் இருக்கு. 20 வருஷம் என்னங்க சம்பளம் கொடுத்துருப்பாங்க? லட்சத்துல கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு எப்படிங்க ரேஞ்ச் ரோவர் வாங்க முடியும்? அந்த ஐசூஸ் கார் வச்சிருந்தாரு முன்னாடி, அதே 40 லட்சம் என்னமோ வாங்க. அதுக்கு எங்க இருந்துங்க காசு வந்து? வாட் இஸ் இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்று இருக்கணும்ல? அது எங்க இருந்து வருது? அந்த கேள்வி வரணும்ல சார், யாருக்கா இருந்தாலும் வரணும்ல சார். ஜெயனா கிட்ட வந்து வை பாதுகாப்பு பிரிவு கொடுத்தாங்களா இல்லையா, வை பாதுகாப்பு பிரிவு தான் பாதுகாப்பு கொடுக்குதானே நமக்கு தெரியல. அவர் கூட வந்து பாக்கிறதுக்கு சஃபாரி ட்ரெஸ் போட்டு 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்க வை பிரிவு கவர்மெண்டோடதா, பிரைவேட்டா, பப்ளிக்கா, எதுவுமே நமக்கு தெரியாது. பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு இல்ல? உங்க கூட கருப்பு டிஷர்ட் போட்டு பவுன்சர் சுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அது பேர் என்ன?